ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பி அண்ட் சீஸியான சிக்கன் சீஸ் க்ராக்கெட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை எடுத்துக்கலாம். அதில் ஃபைனாக சாப் பண்ண ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா சிக்கன் நல்லா ட்ரை ஆகிற வரை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது நல்லா ஆறட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். லாஸ்ட்டாக ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. திக்காக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. இப்போ சாஸ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இந்த மாதிரி கையால் நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் சாஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து பால் ஷேப்க்கு ரவுண்ட் பண்ணிவிட்டு கையில் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் சீஸ் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஷேப்பில் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரோல் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் மைதாவில் சேர்த்து நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் சேர்த்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் சீஸ் க்ராக்கெட்ஸ் ரெடி. பாருங்கள் எவ்வளோ நல்லா சீஸியாக சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.